நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவையே தன்னுடைய வாழ்வில் பிரதிபலித்து அந்த இயேசுவையை எங்களுக்கு சுட்டி காட்டி அந்த இயேசுவிடம் அழைத்து செல்கின்ற மரியாளுடைய பதிக்கு வந்திருக்கின்ற நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை இந்த நாட்களிலே இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், நாங்கள் குருக்களாக இருந்தால் குருக்களாக ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கவும், பெற்றோராக இருந்தால் புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கவும், மாணவிகளாக இருந்தால் இன்னும் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை மது அன்னை காட்டி நிற்கின்ற வழியிலே ஆரம்பிக்க வேண்டிய மன துணிவை எங்கள் எல்லாருக்கும் தந்திரட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, நாட்டையும் நாட்டிலுள்ள மக்களையும் உலகின்றோம். உன் திருத்தாயார் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய சமாதானம் நிறைந்த வாழ்வையும் அருள் வளத்தையும் அருளி காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பல பேர் வரமனமிருந்தும் பல தடைகள் நிமித்தமாக இங்கு வந்து சேர முடியாமல் மனத்தால் உம்மோடு ஒன்றித்திருப்பதை அறிவீர். அங்கிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நிராசிவதையும், நோயினால் வாடுகின்றவர்களை நீர் தொடும், கடன் தொல்லையும் குடும்ப பிரச்சனையும் வாட்டுகிறவர்களை ஆசிர்வதையும். ஆண்டவரே, அங்கிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக பொழியப்பட்டு அவர்களும் இந்த நாளினுடைய மகிழ்ச்சி அனுபவிக்க செய்தல்ல வேண்டும். ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இங்கு வர முடியாமல் இருக்கின்ற 2 குடும்பங்களையும் சிறப்பாக நான் உம்முடைய அன்பு கரங்களுக்குள்ளே கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, அவருடைய இதயத்திலே எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு ஏமாற்றம் இருக்கும் என்கிறதை நீர் புரிந்து கொள்வீர். ஆண்டவரே, தங்களுடைய நேர காலத்தை தியாகம் செய்து தங்களுடைய பணத்தை இவ்வளவும் செலவழித்தும் கூட ஆண்டவரே இந்த இடத்திற்கு வர முடியாமல் போனது பெரும் கவலை அளிக்கிறது. ஆனால் ஆண்டவரே, இதற்கு பின்னால் ஒரு திட்டங்களை வைத்திருப்பீர். ஆண்டவரே, நீர் நல்லவர், இரக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். இந்த நாட்களிலே ஆண்டவரே, அவர்களும் இந்த இடத்திலே இருந்து உம்முடைய தரிசனத்தை காணவும், இந்த அன்னையினுடைய அருள் ஆசீர்வாதங்களை தாங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளவும் அருள் கூற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஏறெடுத்து உம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் கனிவாய் செவிசாய்த்து எழ வேண்டும் என்று உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
உரையாகும்படி செவியுங்கள். ஆற்றல் மிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் அமலோற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றலும். கருவில் உருவான நேரம் முதலே உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித மரியாளை போன்று நாங்களும் தீமையின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாழ செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித கன்னிமரியாளை சென்ம பாவ மாசு அனைத்திலிருந்தும் காத்தருளீர். நிறைய அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற எண்ணெயாகும்படி முன்னேற்பாடு செய்தீர். இவ்வாறு அவருடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திருச்சபையாகிய புனித சமுதாயத்தின் பிறப்பை முன்னறிவித்தீர். எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியை பெற்றெடுக்க இந்த மரியாளை இவ்வாறு பாவம் எதுவும் அணுகாமல் காப்பாற்றினீர். மற்றெல்லாருக்கும் மேலாக இவரை மக்களுக்கு பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் எடுத்துக்காட்டாகவும் தந்தருளினீர். ஆகவே வானதூதரணிகளோடு இணைந்து நாங்களும் மகிழ்வுடன் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.